ஜாதி சண்டை மத சண்டை கூடாதுங்கிறதுக்காக தான் நான் நடைபயணம் பெரும்பாலும் மேற்கொண்டேன். மதுவை ஒழிப்பதற்கும் போதைப் பொருளை ஒழிப்பதற்கும் இந்த மாதிரி பொது நோக்கங்களை வச்சு தான் நான் கிட்டத்தட்ட 6500 கிலோமீட்டர் நடந்திருக்கிறேன் மொத்தத்தில். ஆனால் எனக்கு என்னுடைய பணிகளை இவ்வளவு செஞ்சுருக்கிறது எதையாவது ஹிந்துவில் கிருஷ்ணா அங்கே மதுரையில் இருந்தப்போ நான் நடத்தின மெடிக்கல் கேம்ப்ஸை சிலாகிச்சு சமேரியன் ஜாப்னு போட்டு எழுதினார். மற்றபடி அவங்க ஒன்றும் பண்ணிக்கிட்டதில்லை. இன்றைக்கு பத்திரிகையாளர் சங்கம் எனக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அதாவது என்னை புண்படுத்தணுங்கிற நோக்கத்தோடையே திரும்ப திரும்ப ஒரு கேள்வி கேட்டார் அவர். 9 வருஷம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? வாயை மூடிட்டு தானே இருந்தீங்க. அப்போ எல்லாம் நீங்கள் விமர்சிக்கலையா? கூட்டணியில் இருந்துக்கிட்டு ஒரு அரசாங்கத்தை விமர்சிக்கிறது கூட்டணி தர்மத்துக்கு மாறுபட்டது. அதனால் மனதில் சில கஷ்டங்கள் இருந்தாலும் நான் அதனால் விமர்சிக்கலை. ஆனால் நாங்கள் நடத்தப்பட்ட விதம், மற்ற கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்ட இடங்கள், எங்களை ஹியூமிலியேட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு மிக குறைந்த இடங்கள், அது அந்த சிம்பலில் தான் நிற்கணும்னு வி ஆர் கம்பல்டு. இதெல்லாம் எங்கள் கேடர்ஸை ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு, ஊன் பண்ணிடுச்சு. அப்போ we don't want to continue the alliance with டிஎம்கேங்கிறது த்ரூ அவுட் இருக்கக்கூடிய எம்டிஎம்கே கேடர்ஸுடைய விருப்பம். அதனால தான் இதை ஏன் அப்போயெல்லாம் கேட்கலை அப்படின்னு ஒருவர் கேட்டார். நான் கூட்டணியில் இருந்துட்டு எப்படி கேட்க முடியும்? இங்கே இத்தனை வருஷம் இருந்துட்டு 2 வயசு குழந்தைக்கு போய் ஆதரவு கொடுக்குறீங்கன்னு. விஜய் கவர்மெண்ட் 2 வயசு குழந்தை விஜய் அப்படின்னு